ப்ரோ ஆரம்பி. ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் டெட் தமிழ். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமவே பண்ணியிருங்க நண்பா. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்லிங்கை பற்றி ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வெள்ளிக்கிழமை நடந்த ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2.48 மில்லியன், ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 0.71. அண்ட் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா 2.41 மில்லியன் இருந்துச்சு. ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 0.62. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் ஃபைட் பண்ணும்போதே அவரோட கால் பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டான். ஸோ உடஞ்ச நிலையில தான் அந்த மேட்சையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணார். ஜனவரி 5 நடந்த ஸ்மாக்டவுன்லேயே அவரோட கால் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருந்து. ஸோ இதுக்கப்புறம் அவர் ரெஸ்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். குந்தர் பார்த்தீங்கன்னா 600 நாட்களாக ஐசி சாம்பியனாக இருக்கார். அவரோட டைட்டிலை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 2 பேருக்கு இருக்குது. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெய் உசோ. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலை வின் பண்ண போகிறதா முன்னாடி இருந்தே ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக் லெஸ்னரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த கோல்ட்பர்க்கே அவர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அலிஸ்டர் பிளாக்கோட ஏஇடபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மர்ஃபிக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேருமே டபிள்யூடபிள்யூக்கு வரைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இங்கே வந்திருக்காரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா வரைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செலினா வேகா அண்ட் ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.